இவங்க எல்லாம் கேட்குறாங்க, சினிமாலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா? சினிமாக்காரங்க தானே நாட்டை ஆண்டிருக்காங்க, அதனால தானே சொல்கிறாங்க இனிமேல் சினிமாக்காரன் யாரும் வரக்கூடாதுன்னு. 50 வருஷமா சினிமாக்காரங்க ஆண்டனோட லட்சணம் தான் தமிழ்நாடு நாசமாக போய் கிடக்குது. சினிமாலேருந்து சினிமா 4 படம் நடித்தாலே நடிக்கணும், தமிழ்நாட்டை ஆளணுங்கிற ஆசை விஜய்க்கு பிறகு வேற எவனும் வரக்கூடாது அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான அஜித் ரசிகர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அதை ஒரு அஜித் ரசிகரா நான் சொல்றேன். ஏன்னா இவங்க சொல்றாங்க திடீர்னு ஒரு அஜித்தை புகழ்றாரு, அஜித்தை பாராட்டுறாரு. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை பாராட்டுறாரு, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை பாராட்டல. ஒன்ஸ் ஏ அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன். நான் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை, எப்போதுமே அஜித் ரசிகர் தான். 2018 ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் அஜித் ரசிகன், அஜித் வெறியன். அஜித் படம் எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தோம். அரசியலுக்கு வந்தனால, தீவிர அரசியலுக்குனால நம்முடைய சார்பு நிலையை எப்போதுமே காட்டிக்க கூடாதுனால காட்டிக்கல. ஆனால் அஜித் ரசிகர் என்பது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச உண்மை. இன்னைக்கு என்னமோ இந்த விஜய் தம்பிமார்கள் இவனை இப்போ ஸ்கூல் லீவ் விடலை, அதனால் இவங்க கடந்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் சரியாயிரும். இப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, சாயந்தரம் வீடியோ பார்த்துட்டு பூரா கதறுவாங்க.